நம்ம இல்லத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். சமையலில் ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறவங்கலேருந்து நல்லா சமைக்கிறவங்களுக்கு கூட சில நேரங்களில் இட்லி சரியாக வரமாட்டேங்குது, இட்லி பிசுபிசுன்னு இருக்குது வருது அப்படின்னு சொல்கிறவங்க வரைக்கும் எல்லாருக்கும் இந்த வீடியோ நிச்சயம் முழுமையாக பார்த்தீங்கன்னா உபயோகமாக இருக்கும். அவசியம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இட்லி நல்லா வரதுக்கான டிப்ஸும் கூடவே சட்டுன்னு செய்கிறதுக்கான ஒரு பட்சட்னியும் பார்க்க போகிறோம். பட்சட்னியா அப்படின்னு யோசிக்காதீங்க, முழுசாக பாருங்கள், என்னென்னு விளங்கும். முதல்ல இட்லிக்கு ஊற வைக்கிறத பார்ப்போம். இட்லி அரிசின்னு சொல்லக்கூடிய அந்த குண்டு அரிசியில் இருக்கும் இல்லையா, அது 4 கப்புன்னா 1 கப் உளுந்து, அது தோல் உள்ளதோ தோல் இல்லாததோ முழு உளுந்து 1 கப், இதான் அளவு. இதை நல்லா கழுவிட்டு தனித்தனியாக ஊற வச்சுக்கணும். உளுந்தோட 1 டீஸ்பூன் வெந்தயத்தையும் சேர்த்துக்கோங்க. நல்லா நிறைய மூழ்கி மேலே நல்லா நிறைய தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. முதல்ல உளுந்தை நல்லா பொதுன்னு அரைச்சிக்கணும். அடுத்து அரிசி போடுறதுக்கு முன்னாடி 1 கப் சாதமோ இல்லை 1 கையளவு அவ்வளோ போட்டு அரைச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ இதை அரைக்கிறோம் இல்லையா, இந்த அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய தண்ணி நம்ம அரிசி உளுந்து ஊற வச்ச அந்த தண்ணியாக தான் இருக்கணும். அதை ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு ஊற்றி அரைச்சிங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். இதெல்லாம் இட்லி சூப்பராக வரதுக்கான டிப்ஸு. மல்லிகா பத்ரிநாத் ஒரு 16 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன ஒரு டிப்ஸு. அதை தான் நான் இன்ன வரைக்கும் ஃபாலோ பண்ணுறேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த டிப்ஸுகள்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா. நல்லா ரெண்டுத்தையும் போச்சு நல்லா கையை வச்சு நல்லா உப்பு போட்டு பிசைஞ்சு வச்சு ஒரு 6 மணி நேரம் வரைக்கும் வைங்க. சில இடங்களில் 4-5 மணி நேரத்துக்குள்ளே அது நல்லா புளிச்சிடும். இந்த மாதிரி இட்லி சட்டியில் நல்லா குழியில் எண்ணெயை நல்லெண்ணெய் தடவிக்கிட்டு முதல்ல தண்ணியை வச்சு அதை தட்டை வச்சு சூடு பண்ணிக்கோங்க. சூடு தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததும் எடுத்து இந்த மாதிரி புளிச்ச மாவை நல்லா கலந்து விட்டுட்டு அதை எல்லா குழிலையும் ஊற்றுங்க. எல்லா மாவையும் ஒரே பாத்திரத்தில் வைக்காமல் 2-3 பாத்திரமாக பிரித்து வச்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிங்கன்னா 1 வாரம் வரைக்கும் நல்லாயிருக்கும். அந்த ஃப்ரெஷ்னஸ் மாறாமல் நல்லாயிருக்கும். அதையும் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி குழியில் ஊற்றிட்டு மேத்தட்டு வைக்கிறத நான் பார்த்தீங்கன்னா 2 குழிகளுக்கு நடுவில் தான் மேலே உள்ள ஒரு குழி இருக்கிற மாதிரி நம்ம வைக்கணும். இந்த மாதிரி வச்சிங்கன்னா அந்த தண்ணி சொட்டாமல் ஒரு சில நேரத்துக்கு இட்லியில் தண்ணி சொட்டி வரும். அது ஏன்னு தெரியாது சில பேருக்கு. அவங்களுக்கான அது தான் தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த டிப்ஸை சொல்கிறேன். இந்த மாதிரி தட்டை வச்சுட்டு அப்புறம் மேத்தட்டில் அந்த இட்லி மாவை ஊற்றுங்க. இந்த மாதிரி ஊற்றிங்கன்னா நீங்கள் அந்த பிசுப்பாவோ தண்ணி ஊற்றி சொதனும் ஆகாது. இதுதான் அடுத்த டிப்ஸு. இப்போ அதை வேகிற ஆழத்துக்குள்ளே ஒரு சூப்பரான ஒரு திடீர் சட்னி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். பட் சட்னின்னு சொன்னேன் இல்லையா, அது என்ன பட் ஒன்றும் இல்லை. செஃப் வெங்கடேஷ் பட் அவங்க ரீசெண்டாக தன்னுடைய சேனலில் ஒரு சட்னி அப்லோட் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரில. அது இங்கே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். முடிஞ்சால் லிங்க்கையும் கீழே தரேன். இப்போ பார்த்தீங்கன்னா 2 பெரிய வெங்காயம், நல்ல பெருசாக வெங்காயத்தோட ஒரு 6-7 காஷ்மீர் சில்லி, காரம் இல்லாத சில்லியாக தான் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி சில்லி ஏன்னா கலர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக ஒரு 6-7, சில 8 கூட வச்சுக்கலாம். வெல்லம் நல்ல பெரிய வெல்லமாக வச்சுருந்தாரு. நான் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவு வச்சுருக்கிறேன். தேங்காய் கொஞ்சமாக ஒரு 2 பல் 3 பல் அது கொஞ்சமாக வச்சு தான் போதும். நான் கொஞ்சம் கூட வச்சுருக்கேன். அவர் கொஞ்சமாக தான் வச்சுருந்தார். 2 பத்துன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி. அதோட கொஞ்சம் அரை நெல்லிக்காய் அளவு புளியையும் போட்டு உப்பையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். பாருங்களேன், ரொம்ப ஈஸி அண்ட் கலர்ஃபுல், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த மிளகாவோட கார வாசம், அதோட அந்த வெங்காய ஃப்ளேவரு ப்ளஸ் அந்த வெல்லத்தோட சொட்டு இனிப்பு புளிப்பு சுவை எல்லாம் மிக்ஸ் ஆகி குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு இந்த சட்னி சூப்பராக இருந்துச்சு. சிம்பிளாக ஒரு கருவேப்பிலை தாளித்து ஊற்றிட வேண்டியது தான். சட்னி ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அந்த இட்லி வேகிறதுக்குள்ளே இந்த சட்னி ரெடி ஆகிடும். ஏன்னா இட்லி வேக ஒரு 5 to 6 நிமிஷம் தான் ஆகும். வெந்ததுக்கப்புறம் சட்டுன்னு அப்படியே எடுத்துடாதீங்க. அந்த இட்லி தட்டை 2த்தையும் எடுத்து வெளியில் வச்சுட்டு ஒரு 1.5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் மெதுவாக ஸ்பூனை வச்சு நீங்கள் அப்படியே எடுத்தீங்கன்னா சூப்பராக இந்த மாதிரி வந்துடும். நான் திரும்பவும் உங்களுக்கு எப்படி எடுக்கிறதுன்னு காட்டுறேன். இதுவும் அடுத்த ஒரு டிப்ஸ் தெரிஞ்சிக்க வேண்டியது. அந்த காலத்தில் துணியை போட்டு வைப்பாங்க, தண்ணி தெளித்து அதுலேருந்து எடுப்பாங்க. அதுவும் ஈஸியாக இருக்கும். இல்லை இப்படி செய்கிறவங்களுக்கான டிப்ஸு இது. இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துச்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக வரும். இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு எடுக்கும்போது கொதிக்குது இட்லி, அதனால் என்னால் புட்டு காட்ட முடியல, இருந்தாலும் உங்களுக்கு காட்டுறேன். எவ்வளோ சாஃப்டாக உள்ள எப்படி இருக்குது பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும் இட்லி. நான் சொன்ன இந்த மெத்தடில் நீங்களும் அரைச்சி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்து ஒரு இட்லி பொடியோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.